first attempt in learning. ஒரு சாதாரண ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் பெரிய அறிஞராக இருந்ததுனால அழகா யோசித்திருக்கிறார். அப்ப நம்முடைய காரியங்களில் எப்படி நாம் போராடி செல்லும் பொழுது இந்த ஆவியின் பலன் எப்படி நமக்குள் கிரியை செய்கிறது. How the strength of the spirit of God works within me. எனக்குள்ளே போராடுகிற ஆவியின் பலன் எப்படி, என்னை பலப்படுத்துகிற ஆவியின் பலன் எப்படி. இதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பேச வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குள் வந்த வசனம், வேகமாய் திருப்புங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இங்கே ஒரு மனிதனை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவனை குறித்து தான் நானும் வேகமாய் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆவியை பெற்ற இந்த மனுஷன், மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13, 14வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே அவர் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டோம்ப்பா, என்னைய பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது ஒரு நல்ல கேள்வி தானே. இதை சில நேரம் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். நாங்க கல்லூரியில படிக்கும் பொழுது, வாலிபர் கூட்டம் நடக்கும் பொழுது, எங்களுடைய கல்லூரி பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்யும் பொழுது என்ன செய்வோம்னா, ஒவ்வொருவருடைய முதுகுலையும் ஒரு பேப்பரை பின்ன வச்சு குத்தி விட்டுருவோம். அவர் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும். அப்ப பின்னாடி அவருக்கு முதுகுக்கு பின்னாடி எழுதியிருக்கிற பேப்பர்ல அந்த பிரேயர் குரூப்ல உள்ளவங்க எல்லாரும் எழுதுவாங்க. இவரை பற்றிய நல்ல காரியத்தை மேல எழுதுவாங்க, இவரை பற்றிய சில இவற்றை இருக்கக்கூடிய குறைகளையும் எழுதுவாங்க. அப்ப இவர் கண்ணை மூடிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பாரு. அவர் முதுகுல போய் ஒவ்வொருத்தரா எழுதிட்டு வருவோம். ஆனா அவர்கிட்ட சொல்லுவோம், இது யார் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லி ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது, அதுல எழுதியிருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து, இப்போ ஒரு தம்பி முதுகுல குத்தி இருக்கிறோன்னு சொன்னா அவன் முதுகுல உடனே எழுதுவாங்க, இவன் ரொம்ப உதவி செய்யக்கூடியவன். அடுத்த ஆள் எழுதுவாங்க, ஆனாலும் கொஞ்சம் சிடு மூஞ்சி. அடுத்த ஆள் எழுதுவாங்க, இவன் எல்லா நேரத்திலையும் நம்ம சொல்றத கேட்கக்கூடிய ஆளு. அடுத்தவங்க எழுதுவாங்க, காதே கேட்காதவன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க எழுதக்கூடிய அந்த குணாதிசயங்களை அவங்க கையில வாஸ்து காமிப்போம். இது உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காரியங்கள் இதுல உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரீட்ரோஸ்பெக்ட். எனக்கு இயேசு கேட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் ஜெனரல் பப்ளிக்ட்ட போய் கேட்கல, யார்கிட்ட கேட்டாரு? என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள். அவர் கேட்க விரும்பினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் எல்லாம், ஆனாலும் இதுகளுக்கு தெரியுதா, இதுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கா, கொஞ்சம் காதெல்லாம் திறந்து வச்சு இதெல்லாம் கேட்டிருக்காங்களா, ஊர் உலக நடப்புகள் எல்லாம் தெரியுதா என்பதை குறித்து, இன்னொன்னு வெளிப்பாடை குறித்து பேசுவதற்காகத்தான் ஆண்டவர் இதை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கோரஸா, கொயர் டீமா சொல்றாங்க. அதற்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து, பொதுவா கேள்வி கேட்டா எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்க? ஒரு ஆளு தான். இதுல மொத்தமா சேர்ந்து சொல்றாங்க. சிலர் உம்மை, இதை எப்படி சொல்லியிருந்திருப்பாங்க? ஆண்டவர் இதை கேட்ட உடனே, இயேசுவே இதை பத்தி தான் உங்ககிட்டையும் பேசணும்னு இருந்தோம், போன வாரம் அந்த பக்கம் போயிருந்தோம், உங்களை பார்த்து சில பேர் இயேசுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி சொல்றான்? யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம், அங்க உங்களை பத்தி என்ன சொல்லிட்டாங்க? அவர் எலியாப்பான்ட்டாங்க. வேறு சிலர் எரேமியாவா இருக்கலாம் அல்லது ஆமா இப்படி இருக்கலாம் சொல்றாங்க. உங்களை பத்தி இவ்வளவு ஒப்பீனியன் சொல்றாங்க. அப்போ அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கின மிகப்பெரிய ஜனங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் யார் என்று சொன்னால், இந்த சிலர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் யாராவது வந்திருக்கலாம், அல்லது யோவான் ஸ்நானகன் அந்த நேரத்தில் ஃபேமஸான ஆளு, அவர் தான் மறுபடியும் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லப்பா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியா என்று ஒருவர் இருந்தாரு, அவர் தான் வந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. ஆனா சிலர் சொன்னாங்க, இவர் யாரு? எலியா என்று சொன்னார்கள். எதற்கு இந்த பெயர்களை பயன்படுத்தினார்கள்? ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே பெரிய காரியங்களை ஆவியின் பலத்தை கொண்டு சாதித்தவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் இவங்க பேரை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இப்ப பக்கத்துல காலை கைப்பிடிச்சு கேளுங்க,
உங்களை ஜனங்க எப்படி ஞாபகம் வைக்கிறாங்க? அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போனா நல்லா பஜ்ஜி போட்டு தருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அப்படிதானே, அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போனா நல்ல பீஃப் கட்லெட் கிடைக்கும். இந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போனா, இந்த அங்கிள்கிட்ட போனா அழகா சொல்லி தருவாங்க. இந்த ஆன்ட்டி, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அவங்களுடைய கேரக்டரை வச்சு நம்ம படிச்சு வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறா? இப்படிப்பட்ட லிஸ்ட்ல நாமளும் வரணும். எப்படிப்பட்ட லிஸ்ட்ல? ஆவியினால் சாதித்தவர்கள் பஹ்ரைன்ல யாருன்னு பார்க்கும் பொழுது அதுல சொல்லணும், ஐபிசி சர்ச்சுக்கு போற இவர் எக்ஸ் ஒய் ஏ பி, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த பேர் உங்களுக்கு வரணும். பிரதர் இது ரொம்ப கஷ்டம் பிரதர். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இது பெரிய பர்வதம்னு ஆண்டவருக்கும் தெரியும். ஆனா இதை செய்ய வைப்பதற்கு ஆண்டவர் என்ன பலத்தை கொடுக்க போகிறார்? இந்த நாள் இன்னைக்கு ஃபுல்லா நான் மிஷன்ஸை பத்தி பேச போறேன். உங்க சபைக்கு உங்களுக்காக தான் பேச போறேன். சோ இந்த ஆவியின் பலன், இந்த காரியம் வரும் பொழுது எப்படி நடக்கும்? இந்த எலியா ஒரு நல்ல உதாரணம், ஆவியை பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எலியாவை மாத்திரம் நான் சொல்ல போவதில்லை. எலியாவின் ஆவி என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எலியாவினுடைய அந்த அபிஷேகத்தை குறித்து ஏராளமாக நம்ம வேதத்திலே படிக்கிறோம். இது நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? தெரிந்த சம்பவங்களாய் இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார் என்று ஆழமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆவியின் பலத்தினால் போகக்கூடிய காரியம், கிறிஸ்துவின் ஆவியின் பலத்துல செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய நாட்களிலே ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, தலைமுறைகளும் அவர்களை குறித்து யோசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உண்டாக்கி வைத்த பெயர். நேற்றைய தினம் நீங்க பேப்பர்லாம் படிக்கிறீங்களான்னு தெரியல, தினந்தோறும் கட்டாயம் பேப்பர் படிங்க அல்லது நியூஸ் பாருங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நியூஸ் பார்த்தாதான் நல்லா ஜெபிக்க முடியும். எப்படி ஜெபிக்க முடியும் நியூஸ் பார்த்தா? எடப்பாடி என்ன செய்யறாரு, டிடிவி என்ன செய்யறாரு, மோடி என்ன கேடி பண்ணுறாரு, இதெல்லாம் எதுல தெரியும்? அப்பதான் நீங்க ஜெபிக்க முடியும். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு காலை தியானத்துல 3 இருக்குன்னு சொல்லுவோம். ஒன்னு என்னது? வேதம். இன்னொன்னு என்னது? நியூஸ் பேப்பர். மூணாவது என்னது? நோட் புக். எதுக்கு? ஹோம்ஒர்க் பண்றதுக்கா? கர்த்தர் சொன்ன கற்றுத்தந்த காரியங்களை எழுதுகிற பழக்கம் நமக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் போன சர்ச்சில் எங்க பாஸ்டர் திடீர்னு காலையில் எல்லார் கையில ஒரு பேப்பரை கொடுப்பார். அவர் நல்ல வினோதமா செய்வார். ஒவ்வொரு வாரம் ஒரு கையில பேப்பரை கொடுத்து, என்ன ஜெபம் நீங்க செய்ய விரும்புறியோ அந்த ஜெபத்தை எழுது. ஒரு பிரதர் சொன்னாரு, எழுதும் போது தான் தெரிஞ்சது என் ஜெபத்துல வெறும் ஆமேனும் ஸ்தோத்திரம் தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னார், அதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்ப ஆண்டவர்கிட்ட நான் எழுதுறேன், அன்பான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னை கொண்டு வந்ததற்காய் நன்றி. எழுத 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 அவர் சொன்னாரு, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பிராக்டிஸா மாத்தினேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட பயிற்சிகளை எடுப்பது நமக்கு நல்லா இருக்கும். தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ண உடம்புக்கு என்னது நல்லது. ஆவிக்குரிய டிசிப்ளின்ஸ் கட்டாயம் வேணும். பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தனி பைபிள் வாங்கி கொடுங்க. சில நேரங்களில் நானும் என் வீட்டாரும் ஒரே பைபிளை வைத்து கர்த்தரை சேதிப்போம். அப்படிலாம் வேண்டாம். 3-in-1 4-in-1 வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுங்க. பேரண்ட்ஸ் நீங்க வாங்குங்க. உங்க பைபிளை ஒரு 3 வருஷத்துக்குள்ள கோடு கீடு போட்டு கிழிச்சு கிழிச்சு புது பைபிள் வாங்கிருங்க. அப்பதான் புதுசு புதுசா நீங்க செய்யணும். அதுக்காக இன்னைக்கு நைட்டே போட்டு கோடை போட்டுறாதீங்க. படிக்கிறத பற்றி நான் சொல்லுகிறேன். நல்ல வேதத்தை படிச்சீங்கன்னா, ஒரு அழகான எனக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர் சொல்லுவாரு, தம்பி உன் பைபிள் சுத்தமா இருந்துச்சுன்னா நீ அழுக்கா இருப்ப, உன் பைபிள் அழுக்கா இருந்தா நீ சுத்தமா இருப்ப. நான் பாஸ்டரை பார்த்து கேட்கிறேன், ஒண்ணுமே புரியலையே பாஸ்டர். அவர் சொன்னார், அதனாலதான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, பைபிளை வாங்கி பத்திரமா முத்தம் குஞ்சு மேல வச்சுட்டா எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ 10 வருஷம் கழிச்சு எப்படி தான் இருக்கும்? அப்படித்தான் இருக்கு. சில பேர் பைபிளை பார்க்காங்க, நம்ம பைபிள் அப்படி இருக்குதோ? சரி, இந்த பைபிள் அழுக்காக்குறதுனா என்ன, மண்ணை கொண்டு வந்து தேய்க்கிறதா? இல்ல, இந்த பைபிளை திருப்பி திருப்பி கசைக்கு கோடு போட்டு கிழிச்சு இதை பண்ணீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பைபிளை படிச்சிருக்கிறீங்க. பக்கத்துல உங்க கையில கேட்டுங்க, அழுக்கா இருக்கா புதுசா இருக்கா? இந்த காரியம் நமக்கு நடக்கணும். வேதத்தினுடைய பிரேயர் பாயிண்ட்ஸை நீங்க எடுக்கணும். அவங்க காரியங்களை நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஆயத்தமா அவ்வளவு இருந்தாதான்
கர்த்தர் உங்களை நம்பி அநேக காரியங்களை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்க தியானிச்ச வசனம் இன்னைக்கு காலையில் நீங்க தியானிக்கிறீங்க. தினந்தோறும் காலையில ஏன் தியானிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அதிகாலையில ஏன் வேதத்தை தியானிக்க வேண்டும்? வாசிங்க ஒரு வசனம். இதுக்கு சம்பந்தப்பட்டது இல்லாட்ட கூட உங்களுக்கு கட்டாயம் இது தேவை. உங்களுடைய குடும்பங்களில காலை வேத தியானம் இல்லாம நீங்க வெளியில போனீங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. காலையில வேதத்தை தியானித்து நீங்க செய்யும்போது ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 50 எல்லாரும் கட்டாயம் எடுத்துருங்க. உங்கள்கிட்ட பைபிள் இருந்துன்னா எடுத்துருங்க. பைபிள் இல்லைன்னா பக்கத்தில் உங்களை பாருங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல பாருங்க. தேங்க்யூ பிரதர். அந்த தமிழ்ல மட்டும் போடுங்க பாப்போம். இங்கிலீஷ் எடுத்துட்டு நல்லா பெருசாக்கி போடுங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல அதை நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு, நமக்கு என்று எழுதவில்லை, எனக்கு கல்விமானை போன்ற ஒரு நாவை எனக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? காலைதோறும். சத்தம் கேக்குதா? அதுக்குள்ள தூக்கிட்டீங்களா? காலைதோறும் என்ன செய்யறாரா? இப்பதான் பிரதர் புரியுது. ஒரு 3 மணிக்கு ஒரு மூட்டை பூச்சி வந்து கடிக்குது. நான் யாரை திட்டுறேன்? இவன் என்ன பெட்ஷீட்டை போடும்போது கூட தொடச்சி வைக்க மாட்டேங்கிறான். எழுப்புறது யாரு? கர்த்தர். மூட்டை பூச்சி அனுப்பி எழுப்பி வைக்கிறது யாரு? கர்த்தர். தெரியாத நம்பர்ல இருந்து எவனாவது 4 மணிக்கு கூப்பிடுறான். யார் எழுப்புறா? கர்த்தர். 4 மணிக்கு யூரின் போகும் போல வருது. யார் எழுப்புறா? கர்த்தர். பிள்ளை 4 மணிக்கு மூஞ்சில வச்சு மிதிக்கிறான். எதுக்கு? சொல்லி பார்த்தாரு, மூட்டை பூச்சி கடிச்சு பார்த்தாரு, யூரின் போ வச்சு பார்த்தாரு, மறுபடியும் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூடினதுனால அவன் திரும்பி வச்சு காலில் ஒரு மிதி மிதிக்கிறான். இப்பயாவது எந்திரி. அப்ப யார் எழுப்புறா காலை தோறும்? கர்த்தர். இப்படி சொல்லாதீங்க, தொந்தரவு பண்ணாதடி, இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை மூடிட்டு படுக்கலாம். இல்ல, யார் எழுப்புறா? காலை தோறும் கர்த்தர் எழுப்புகிறார். வாசிங்க பாப்போம். கற்றுக்கொள்கிறவர்களை போல, நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஸ்கூலுக்கு போகிறவனை போல, இன்னும் பஹ்ரைன் பாஷையில சொன்னதா இருந்தா ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போகிறவனை போல. டியூஷன் போகும்போது எதெல்லாம் எடுத்துட்டு போவீங்க? பிள்ளைங்க டியூஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு போவீங்க? டியூஷனுக்கு நாங்க போறதே இல்லைன்றீங்களா? டியூஷனுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போவீங்க? பேக்கு, நோட்டு, புக்கு, சாக்லேட்டும் சேர்த்து, கொஞ்சம் தண்ணி, நிறைய எடுத்துட்டு போவோம். ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவோம், தண்ணி எடுத்துட்டு போவோம், நோட் எடுத்துட்டு போவோம், பென்சில் எடுத்துட்டு போவோம். எதுக்கு போறோம்? பிக்னிக்கா போறோம்? எதுக்கு போறோம்? படிக்கிறதுக்கு போறோம். ஆண்டவர் காலையில எழுப்பும் போது என்ன எழுப்புறாரு? டேய், டியூஷனுக்கு டைம் ஆச்சு, எந்திரி. அப்ப டியூஷனுக்கு எந்திரிக்கிற ஆளு மாதிரி நீங்க எந்திரிச்சு நோட்டு புஸ்தகத்தோட பேனாவோட உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்க விசுவாசத்தை பார்த்து, சரி பையன் இன்னைக்கு கத்துக்கணும்னு வந்திருக்கிறான் அவனுக்கு. நீங்க டியூஷனுக்கு போறீங்க, வாத்தியார் கேட்கிறார் புஸ்தகத்தை எடு, அது எனக்கு தெரியும். சரி, நோட்ல நான் போர்ட்ல எழுதுறதையாவது எழுது, அது எனக்கு டிஜிட்டல் மண்டை இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலையும் கீழையும் பார்ப்பாரு, நீயே படிச்சு கொண்டு போயிடுவார். எது சொல்லி தருவாரா? பேனாவை எடுத்துட்டு போல, பேப்பரை எடுத்துட்டு போல, ஏதாவது சொல்லி தருவாரா? சொல்லி தர மாட்டார். ஏன்? ஒரு சின்ன ஆயத்தம். அதுக்காக இப்படி சொல்லிடாதீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே பேனா, நல்ல பேனாவும் நோட்டு வாங்கினா கர்த்தர் பேசுவார். அர்த்தம் அது அல்ல, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை. அல்லேலூயா. காலையில் எந்திரிக்கும் போதே டியூஷனுக்கு போறேன், அவர்கிட்ட கற்றுக்கொள்ள போறேன், யூனிவர்சிட்டிக்கு அவர்கிட்ட போறேன், என்னை எழுப்புகிறார், என்னை கற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி. இங்க பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்கத்தக்கதா என் காதை பிடிச்சு திருக்கி விடுறாரு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களை காலையில எழுப்பியாச்சு, உங்களை கொண்டு வர வச்சாச்சு, டியூஷன் ரூம்ல உட்கார வச்சாச்சு, ஆனாலும் காது எங்க போகுது? வேற இடத்துக்கு போகுது. அதை மெதுவா பிடிச்சு இந்த பக்கம் திருப்புறாரு. இதுக்கு மேல என்ன பிரதர் செய்யணும்? இதுக்கு மேல என்ன சிஸ்டர் செய்யணும்? அடுத்த வசனம் சொல்லுது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கு ஆண்டவர் அவர் என் செவியையும் திறந்துட்டாரு. அதுதான் நம்ம செய்யணும். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, விட்டு கொடுத்தேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை நல்லா குலுக்கி சொல்லுங்க பாப்போம்,
உங்க காதை திறந்தாச்சு, காதை குத்தியாச்சு, இனி கேட்க வேண்டியது மட்டும்தான். காது குத்துறது நான் பல பேருக்கு நான் குத்திருக்கேன் பிரதர். அதனாலதான் இப்ப ஆண்டவர் நமக்கு அந்த காதை செவியை திறக்க விரும்புகிறார். நீங்க கேட்க போறீங்க. அல்லேலூயா. எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும். காலையில எந்திரிச்சு நீங்க நல்லா தியானிச்சு ஒரு வசனத்தை தியானிச்சு ஒரு அதிகாரத்தை தியானிச்சு நீங்க கம்பெனிக்கு போங்க, நீ இருக்கிற இடத்துக்கு போங்க, அங்க இளைப்படைந்தவன் ஒருவன் இருப்பான். நீங்க வேற ஒரு வசனத்தை சொல்ல வேண்டாம், தியானிச்ச வசனத்தை அவனுக்கு லேசா சொல்லி கொடுங்க. அவன் அழுகலைன்னா நீங்க மறுபடியும் என்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா அது தீர்க்க தரிசனமா அவனுக்கு மாறிடும். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை. அதை எப்பதான் ஆண்டவர் டெபாசிட் பண்றாரு? காலையில 4 மணிக்கு. நான் நேத்து கேட்டேன், நேத்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருந்தது, எல்லாரும் சீக்கிரம் போயிட்டாங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க எங்களை பிக்கப் பண்ண வந்த பிரதர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு பிரதர்? ஒரே டிராபிக். திரும்ப நாங்க போகும்போதும் பார்த்தோம் ஒரே டிராபிக். சரி, வியாழக்கிழமை சாயந்தரம் டிராபிக் போலன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நைட்டு வீட்டுக்கு வந்து கேட்கும் போது தான் தெரிஞ்சது, நெஸ்டோன்னு ஒரு கடை திறந்தான். அந்த கடையை நைட்டு மூடவே முடியல. ஏன்னா அவ்வளவு, அவன் என்ன சொன்னா, இன்னைக்கு நீ வந்தேனா உனக்கு ஃப்ரீயா இவ்வளவு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. முழு பஹ்ரைன்ல பாதி அங்கதான் பிரதர் நின்றுகிட்டு இருந்தது. அதனாலதான் ஃபுல்லா ஜாம் ஆயிருச்சு. அப்போ இதை தருகிறேன் என்று சொல்லி ஒரு நெஸ்டோ கம்பெனிக்காரன் போடும்போது எவ்வளவு ஆர்வமா ஜனங்கள் நைட்டு ஃபுல்லா நின்று கூட வாங்கிட்டு போறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எப்ப நமக்கு தருகிறார்? காலை தோறும். நல்லா குளிக்க சொல்லுங்க பாப்போம், காலை தோறும். இப்ப பின்னாடி இருக்கிறவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, நான் நைட் டியூட்டியில் இருக்கிறேன்னு என்ன செய்யறது? நைட் டியூட்டி எனக்கு இருக்குது, அப்ப எப்படி பிரதர் நான் மிஷின் எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பேன்? உங்களுக்கு நீங்க நல்ல நைட் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு சாயந்தரம் நீங்க எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும். அந்த டைம் தான் உங்களுக்கு காலை மாதிரி. அல்லேலூயா. ஃப்ரெஷ் மைண்ட். காலை என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? உங்க மைண்ட் எப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதோ அந்த டைம்ல வேதத்தை வாசிங்க. வேதத்தை நல்லா சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு அந்த பெட்ல உட்காந்து போத்திக்கிட்டு இப்படி உட்காந்து பைபிளை படிச்சீங்கன்னா நீங்க 3ஆம் வானத்துக்கு தான் போவீங்க. அதனால அப்படி படிக்காதீங்க. பைபிள் படிக்கும்போது காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஓடுங்க, பிரஷ் பண்ணுங்க, மூஞ்சியை கழுவுங்க, டீல சீனி போடாம குடிங்க, அப்பதான் தெரியும். அப்ப சீனி போடாம குடிச்சீங்கன்னா கசக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க தூங்க ட்ரை பண்ணாலும் என்ன செய்யாது? தூக்கம் வராது. அப்படி உட்கார்ந்து நீங்க படிச்சு பாருங்க, வேதத்தின் காரியங்கள் புரியும். அல்லேலூயா. கர்த்தர் கற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஏற்ற வார்த்தையை, ஆண்டவருடைய சித்தம் என்ன எனக்கு தெரியல பிரதர், தேவ சத்தம் என்ன அதுவும் தெரியல பிரதர், எப்படி கர்த்தர் சத்தம் கேட்பது? இது மாயமாலம் அல்ல, மந்திரமாதம் அல்ல. உங்களுடைய உடலை வருத்தி இந்த காரியத்தை நீங்க கட்டாயம் செய்யணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அதிகபட்சமா நான் ஃபீல்ட்ல இருக்கும் பொழுது தூங்குற நேரம் 4 மணி நேரம் தான். நிறைய நேரங்களில் என்னுடைய வேலை ஊழியத்தை முடிச்சுட்டு வருவேன், ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு போவேன், ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க. ஃபேமிலியோட பெரும்பாலான என்னுடைய கூட்டங்களுக்காய் ஆயத்தம் பண்ணுகிற மெடிடேட் பண்ணுகிற நேரம் 12 மணிலிருந்து 3, 4, சில நேரங்களில் முடியாது, அப்படி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் காத்திருக்கும் பொழுது அதில் இருக்கிற பலன், அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை, அது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. தூக்கம் வரதான் செய்யும். தூக்கம் நமக்கு எப்படி வராமல் இருக்கும்? சோறு சாப்பிட்டு தூக்கம் வராமல் இருக்குமா? கட்டாயம் வரும். ஆனால் அந்த தூக்கத்தை நாம நமக்குள்ள மறுபடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விடாம நம்ம செஞ்சோம்னு சொன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, வேகமாய் இந்த காரியங்களுக்கு வருவோம். இந்த எலியாவினுடைய காரியங்கள், இவன் கேட்கிற, ஆண்டவர் கேட்கிறார், என்னை பார்த்து என்னுடைய கிரியைகளை பார்த்து என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஜனங்களுக்கு புரியல, இவர்தான் மேசியாவோ, இவர்தான் இயேசுவோ. ஒரே சர்ச்சை அங்க போய் கொண்டிருக்கிறது. ஆனா ஜனங்க தெளிவா சொன்னாங்க, இவரை பார்த்தால் கொஞ்சம் எலியாவை போல ஞாபகம் வருகிறது. ஏன் எலியா, எரேமியா, அவங்க சொன்ன பேரெல்லாம் படிச்சு பாருங்க. ஆவியின் பலத்தை பெற்றவர்கள். இந்த ஆவியின் பலத்தை பெற்றவர்களை மறக்க முடியாது. அவர்கள் தெளிவான காரியத்தை செய்யக்கூடியவர்கள். இந்த எலியாவின் ஆவி 3 இடங்களிலே வித்தியாசமாய் அது செயல்படுகிறது. அதை தான் நான் வேகமா சொல்ல போறேன். நம்பர் 1, முதல் முறை எலியா இங்கே சரீரத்தில் இருக்கும் பொழுது, அவன் பிறந்த நேரம், அவன் இருந்த நாட்கள் மிக கடினமான நாட்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து அவனுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. ஆனால் 16வது அதிகாரத்திலே அதனுடைய பின்னணி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா பிறந்த நாட்கள், எலியா பிறந்த வருஷம்,
எப்படிப்பட்ட ஒரு வருஷம் தெரியுமா? வாசியுங்கள். 31வது வசனம், 16வது அதிகாரம் 33வது வசனத்தையும் வாசிக்கலாம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன்தான் மிக அதிகபட்ச பாவத்தை இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்து செய்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் செய்த பாவங்களில் நடப்பது யாருக்கு? அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு, ஆகாப் என்கிற ராஜாவுக்கு அது கொஞ்சமாய் தெரிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஆண்டவரே சொல்றார், யெரொபெயாம் தான்ப்பா நிறைய பாவம் செஞ்சிருக்கிறான். ஆகாப் அவனை விட யெரொபெயாம் செஞ்சது எல்கேஜி லெவல்னா, ஆகாப் செஞ்சது 12வது படிக்கிறோம் செய்யற மாதிரி அத்தனை பாவங்களை செய்யக்கூடிய ஒரு ராஜா. யேசபேலை அவன் விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் அதை பணிந்து கொண்டு அதையும் செஞ்சான். போதும். 34வது வசனம். எரிகோவை மறுபடியும் கட்டினான். ஏன்னா யோசுவா கீழே போட்டிருக்கு, நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. என்ன தீர்க்க தரிசனம்? வாசிங்க. யோசுவா சொன்னான், எரிகோவை உடைச்ச உடனே யாராவது இந்த எரிகோவை கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டா மூத்த பிள்ளை சாகும், இத கட்டுனா 2வது பிள்ளை சாகும். எல்லாரும் வந்து சொல்றாங்க ஆகாப்ட, இதை செய்யாதீங்க, இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் இறந்து போயிடும். அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. பரவாயில்ல, பிள்ளைகள் இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி துணிகரமாய் பாவத்தை செய்தவன். அந்த நாட்கள்ல தான் எலியா வருகிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் வாழக்கூடிய நாட்கள் கிட்டத்தட்ட அந்த நாட்கள் தான். எல்லா இடங்களிலும் எதிர்ப்புகளும் பாவங்களும் ஏராளமாய் பெருகி இருக்கிற ஒரு நாட்கள். இந்த நாட்களிலே எலியாவினுடைய காரியங்கள் ஆரம்பிக்கிறது. இந்த சூழ்நிலை எங்கும் விக்கிரக ஆராதனைகள். தேவனை விக்கிரகம் என்றால் என்ன? நாம யோசிக்கிறோம், விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் 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 விக்கிரம் பிரதர். நாங்க தான் ஒன்றும் விக்கிரமா வைக்கிறது இல்லையே. ஆனா புதிய ஏற்பாட்டின்படி விக்கிரகம் என்பது 2 காரியம். எல்லாத்தையும் சொல்ல நேரில் நீங்க வீட்டில் போய் நீங்க தேடி பார்த்து வாசிங்க. பொருளாசையாகிய விக்கிரகம் அது ஒன்று. 2வது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் போட்டிருக்கும், அவர்களை நடத்தின விக்கிரகம். அப்ப எது உங்களை நடத்துகிறதோ அதுதான் உங்கள் தெய்வமா இருக்க முடியும். இயேசு உங்களை நடத்தினால் இயேசு யார்? உங்கள் தெய்வம். வேற ஏதாவது நடத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இதுக்கு தான் விக்கிரகத்தினுடைய டெஃபினேஷன். விக்கிரகம் என்றால் என்ன? ஏது உங்களை நடத்துகிறதோ அதுக்கு பேர் என்ன பேரு? இப்பதான் யோசிப்பா. நம்ம ஊர்ல பாத்தீங்களா, முன்னாடி எல்லாம் நம்ம போகும்பொழுது நாய் பின்னாடி நடந்து வரும். இப்ப சில நாயை பார்த்தீங்கன்னா முன்னாடி நாய் நம்மளை நடத்திட்டு போவோம், இப்படியே நம்ம பிடிச்சிட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? பெருசு பெருசா நான் வாக்கிங் போகும்போது பார்த்துருக்கிறேன். அதை போலதான் சில நேரங்களில் நமக்கு பின்னாடி வர வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு முன்னாடி வந்து அதுதான் என்ன செய்யுது? நடத்திக்கிட்டு போகுது. அதுக்கு பின்னாடி நம்மளும் பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அது நம்மை நடத்தக்கூடிய இடங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம். எது நம்மை நடத்துகிறதோ அதுதான் விக்கிரகம். அப்ப இங்க அழகாய் இவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இந்த விக்கிரக ஆராதனை பெருக செய்வதற்கு காரணமாயிருந்த ஒரு ராஜா. நமக்கு பொருளே வேண்டாமா பிரதர்? கண்டிப்பா வேணும். கொஞ்சம் வசதியா இருக்கிறது தவறா? இல்ல. 3 வார்த்தைகளை சொல்லி கொடுப்போம் நாங்க எப்பொழுதும். தேவையை கர்த்தர் பூரணமாய் சந்திக்கிறார். அல்லேலூயா. நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய பண வசதி, உங்களுடைய காரியங்களுக்கு தேவையான பொருட்கள், பணங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தரே என்ன செய்யறாரு? கொடுக்க செய்யறாரு. அதுக்கு அடுத்து 2வது ஒரு நிலைமை, கொஞ்சம் கம்ஃபர்ட், கொஞ்சம் இளைப்பாறுதலோடு இருக்கிறதுக்கு அதுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள், இதை தாண்டி இளைப்பாறுதலோடு இருப்பதற்கு, அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு அதுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா.
அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆனால் மிக அதிகமாய் லக்ஸரியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. அப்ப இன்னொரு கேள்வியும் வரும். நான் 3 இங்கிலீஷ் வார்த்தை அழகா சொல்லுவாங்க, நீட், கம்ஃபர்ட், லக்ஸரி. இதுக்கு வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியணும். அப்ப பணமே இல்லாம வாழணுமா? இல்ல. இயேசு ஊழியம் செய்வதற்கு என்ன தேவை இருந்தது? பணம் தேவை இருந்ததா இல்லையா? இருந்தது. இயேசு அதற்கான காரியங்களிலே அவர் எங்க ஒரு டாக்ஸ் பே பண்றதுனா கூட பேதுருவை அனுப்பி ஒரு மீனை பிடிச்சு கொண்டு சொல்லி தான் டாக்ஸ் பே பண்றாரு. உதவி செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள். பணம் அவருக்கும் தேவைப்பட்டது. அதனாலதான் பணத்தை கொடுத்து ஒரு ஆள் கையிலையும் வச்சிருந்தார் ஆண்டவர், தேவையானதை செலவழிக்கிறதுக்கு. இப்போ இரண்டாவது நிலைமை, கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்க விரும்புறேன் பிரதர், ரொம்ப கஷ்டமா நெருக்கமா இருக்கு, இப்போ விசாலமா இருக்கிறேன், தவறல்ல. இல்ல பிரதர், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எனக்கு நிறையவே கொடுத்துட்டாரு, அப்ப அது தப்பா? இல்ல. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறாரு? அதை வைத்து தேவ ராஜ்யத்தை நீங்க எப்படி கட்டணும்னு ஆண்டவர் உங்களை நடத்துறாரோ அதுக்கு நீங்க பயன்படுத்தலாம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லல, பிரவேசிப்பது கடினம் தான் சொன்னார். ஏன் கடினம்னு சொன்னாரு? உலக சூழ்நிலையில ஐஸ்வர்யம் பெருகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யும்? நம்மளை என்ன செஞ்சிடும்? மேல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். காணிக்கையெல்லாம் எங்க கொண்டு வந்து வச்சாங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. அப்பெல்லாம் கையில கூட கொடுக்கல, காலில் கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. அப்போஸ்தலர்கள் ஒன்று சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, நீ கொடுக்குற பணம் எங்க தான் இருக்கணும்? அது கீழே இருக்கும்போது நல்லா இருக்கும். எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ட்டையும் கேட்டேன், பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பெல்ட் கூட பெல்ட் போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படின்னா கூட ஞானஸ்தானம் கொடுத்துடுறீங்க, ஆனா ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயம் வெளியே தூக்கி வச்சிடறோம். எதை? பர்ஸை மட்டும் வெளியே தூக்கி வச்சிடறோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அதுக்கு என்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் நல்ல கிறிஸ்தவரா இருக்க முடியும். அல்லேலூயா. நாம கொடுக்கிற ஞானஸ்தானத்துல ஷூ கூட உள்ள போயிடுறாங்க, ஆனா எது மட்டும் வெளியில வந்துருது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கவனமா தான் இருக்கிறீங்க நீங்க. அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு? நாம நினைக்கிறோம் இது வெளியில இருந்தாதான் நல்லது, இதை கர்த்தரை தொட விட்டுட்டோம்னா கஷ்டம்னு சொல்லி. காணிக்கைக்காக டாக்டர் பேசுறாருன்னு யோசிச்சிடாதீங்க. திறந்த மனசோட, ஏற்ற சபைன்றதுனால திறந்த மனசோட நான் பேசுறேன். எங்க சபைகளுக்கு நாங்க இதுதான் சொல்லி கொடுக்கறது உண்டு. என்ன சொல்லி கொடுக்கிறோம்? இங்க பொருள் ஆசையாகிய விக்கிரகம் என்கிற தூக்கி உள்ள வச்சிடாத. பொருள் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. உன் தேவையை சந்திப்பது அவருக்கு எளிதான காரியம். உன்னை காத்துக் கொள்வதற்கு, எல்லாம் செய்வதற்கு அவர் போதுமான